ஊருக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டு. நான் ரசிச்ச ஒரு விஷயம், எதுக்கு டோல்கேட்ல தான் காசு வாங்குறாங்கன்னு யோசிப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி ஹைவேஸ்ல டோல்கேட்ல காசு வாங்குறது எதுக்குன்னா, ரோட மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் வச்சு நீட்டா ஒரு பாக்குறதுக்கே ஒரு அம்சமா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த சட்டப்படி சமையலுக்கு அடுத்தபடியா அம்மா கைமரத்துல ஒரு அருமையான ரெசிபி காத்துட்டு இருக்கு. இந்த ரெசிபி எழுதி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, பார்த்துட்டு வாங்க. அஞ்சரைப்பேட்டி அம்மா கைமண் விளையாடுகளுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக சேனை பப்படி இது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்து துருவிய சேனை கிழங்கு, கடுகு, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், இஞ்சி, கடலை மாவு, வெங்காயம், நெய், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சேனக்கிழங்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலா சேனக்கிழங்குல குழம்பு தான் செய்வோம், இல்லைன்னா கூட்டு செய்வோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியா இருக்க போகுது உங்களுக்கு. இந்த சேனக்கிழங்க 3/4 பாகம் தான் நீங்க வேக வைக்கணும். ரொம்ப வேக வைக்க கூடாது சேனக்கிழங்க. குக்கர்ல 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம கேரட் எல்லாம் துருவுற மாதிரி துருவி அதை வச்சுக்கணும். இப்ப அந்த மாதிரி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் நானு இதுல எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம யூஸ்வலா வந்து சேனக்கிழங்கு வந்து நல்ல பொரியல், அதுவும் நல்ல வதக்கி பண்ணுவோம் இல்லையா, அதோட இது வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருக்கும். அதே நேரத்துல சேனக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் கூட உங்களுக்கு இந்த சேனக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. இந்த சேனக்கிழங்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எடுக்கிறீங்களோ உடம்புக்கு நல்லதை விட அதுல இருக்கிற ருசி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாப்பிடும் போது தெரியும் நல்லா. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல கடுகு, பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணது, இஞ்சி அதுவும் போட்டிருக்கேன். அதுல நல்ல கடுகு கொஞ்சம் நல்லா திருமாறணும். இதுல கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வந்திருக்க அதையும் இதுல போட்டுறேன். இதை நல்லா இன்னும் வதக்கணும். நல்லா கொஞ்சம் இதுலயே நம்ம வந்து துருவி வச்சிருக்கிற சேனக்கிழங்கு அதையும் இதோட போடணும். எண்ணெயில நல்லா வதங்கணும். அது அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். அதுலயே மிளகாய் தூள், காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சம் நீரக்கா ஆக்கணும். இதை தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நீரக்கா ஆக்கணும். இதை கெட்டியா வேண்டாம். இப்ப கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விடுறேன். எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இதுலயே இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா இதை நீரக்கா இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இந்த சேனக்கிழங்கு இந்த வெங்காயம் ரெண்டும் இப்ப நல்லா வதங்கணும். இதுலயே நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சம் செவக்கா கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கிருக்கு. இதுல நான் இப்ப வந்து கலந்து வச்சிருக்கிற இந்த கடலை மாவு, மிளகாய் தூள், உப்பு அதையும் இதுலயே விடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா திருப்பியும் நல்லா கலக்கணும். இப்போ இதுல இப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய்
இந்த எண்ணெயில அந்த காயெல்லாம் நல்லா கொஞ்சம் செவக்க நல்லா ஆனும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுணும். அதை நல்லா இந்த மாதிரி செவக்க பாருங்க, இந்த மாதிரி வதக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஒரு தட்டுல நம்ம நெய்யை நல்லா இதுல ஃபுல்லா தட்டு ஃபுல்லா தடவிடணும். இதுல நான் இந்த சேனக்கிழங்க அதுலயே போட்டுறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கத்தியால இதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பர்ஃபிக்கு எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணணும். மேல அலங்கரிக்க கொஞ்சம் பச்சை மிளகாய். சுட சுட மணமணக்கா உங்களுக்காக சேனை பப்படி தயார் எடுத்து கட்டாயம் இதை நீங்க செஞ்சு பார்த்து எப்படி சொல்லுங்க. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா திருமாறினோடனே அதுலயே வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறம் அதுல நம்ம சேனக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் பிரட்டுங்க. நல்லா பிரட்டின உடனே அதுக்குள்ள ஒரு பவுல்ல கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு, மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுட்டு, அதுலயே கொஞ்சமா உப்பையும் போட்டு நீரக்காய் ஆக்கி நல்லா தண்ணி போட்டு கலந்துக்கலாம். இந்த வதக்கினதுலயே கடலை மாவு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. கடைசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தட்டுல நெய்யை தடவி அதுல அந்த சேனக்கிழங்கு அதையும் போட்டுட்டு கத்தியால நல்லா கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அலங்கரிக்க கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுட்டீங்கன்னா சுட சுட மணமணக்கா உங்களுக்காக தயார் எடுத்து சேனை பப்படி. மீண்டும் நாளைக்கு அம்மா கைமணத்துல வேறொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா.